என்னண்டா நம்ம பெற்றோர்களுக்கு இருக்கிற ஆசை என்னண்டா எப்படியாவது ஒரு பிள்ளை கிடைக்கணும், அந்த பிள்ளைய வளர்த்து படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி விட்டுறோடும். இப்படிதான் நம்ம யோசிக்கிறோம். நல்லதுதான். இந்த உலகத்தில் நமக்கு அல்லாஹு தஆலா குழந்தைகளை தந்தால் அந்த பிள்ளைகளை நாம் மார்க்க அறிவு உள்ள பிள்ளைகளாக முதலாவது மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த பிள்ளைகள் இன்ஜினியராக வருவதோடு, டாக்டராக வருவதோடு, வைத்தியராக வருவதோடு, லோயராக வருவதோடு, இந்த ஊரிலே நல்ல பிரஜையாக வருவதோடு, அந்த பிள்ளைக்கு முதலாவது அறிவு சார்ந்த விடயங்களை ஒரு தாயும் தந்தையும் படித்து கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது. இன்னைக்கு நம்மட உம்மாட ஸ்டைல் எப்படின்னு கேட்டா, நம்மட வாப்பாட ஸ்டைல் எப்படின்னு கேட்டா, இந்த பிள்ளைகளுக்கு பாவம் உண்டா என்னன்னு தெரியாது, அசிங்கம் உண்டா என்னன்னு தெரியாது, அருவருப்புண்டா என்னன்னு தெரியாது, நல்லதுண்டா என்னன்னு தெரியாது, கெட்டதுண்டா என்னன்னு தெரியாது. அப்படித்தான் அல்லாஹ் இந்த பிள்ளைகளை நமக்கு தந்தான். ஒரு ஒயிட் ஷீட் போன்று அல்லாஹு தஆலா தந்தான். அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் குரோதமோ, விரோதமோ, வஞ்சகமோ, ஷிருக்கோ, குஃபுரோ, அறிவோ எதுவுமே கிடையாது. அல்லாஹு தஆலா அந்த பிள்ளைகளை நம்மட கையில அல்லாஹு தஆலா அமானிதமாக தருகிறான். இந்த பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்க்கிறோம் தெரியுமா? ஈமானோடும் அறிவு சார்ந்த விடயங்களோடும் வளர்க்கிறோமா என்றால் இல்லாம ரஹிமல்லா, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. இன்னைக்கு சின்ன பிள்ளைகளுக்கு யாரு முடிவெற்ற சொல்லுங்க? சின்ன பிள்ளைகளுக்கு வாப்பா முடிவெட்ட போறல்ல, உம்மாதான் முடிவெட்ட போற. அது முதலாவது பிள்ளை. இந்த சலூன் கடைக்கு உம்மாமாரோடு பிள்ளைகளை அனுப்புறது என்பது முதலாவது பிள்ளை. ஏன்னா அங்க இருக்கிற ஒரு ஆம்பிள்ளை அங்க கதைக்க வேண்டி ஏற்படும். அப்படி வெட்டி இப்படி வெட்டி அதைப்பிடி இதைப்பிடி தலையப்பிடி ஆட்டாமப்பிடி அசைக்காமப்பிடி என்று கதைக்க வேண்டி வரும். இன்றைக்கு எல்லாம் அப்படித்தானே. நிறைய ஆம்பிளைகள் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர மனைவி கிட்ட காசை கொடுத்து நீங்க என்ன வேணுமோ போய் வாங்கிக்கங்க, எங்க வேண்டுமோ போய்க்கங்க, நீங்க இந்த அறிக்கை எப்படியாவது தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு விட்டுருக்கிறாங்க. அதனால நிறைய பெண்கள் எல்லா இடத்திலும் அவங்க தான் இருக்கிறாங்க. அதுல ஒன்றுதான் இன்றைக்கு பிள்ளைகளை முடிவெட்டுகின்ற சலூனுக்கு கொண்டு போவதும் பெண்கள் தான். எப்படி வெற்ற இஞ்சால காந்து இஞ்சாலையும் காந்து நடுவுல அப்படியே ஒட்டகத்துடைய திமில்களை போல வச்சு அந்த பிஞ்சி மனசுல மார்க்கம் தடுத்த ஒரு காரியத்தை நம்ம வளர்க்க நினைக்கிறோம். ஆனா அந்த பிள்ளை பெரிய ஆளாகி மார்க்க அறிவு குறைந்த பிள்ளையாக மாறுகிற போது அதற்கு பிறகு அந்த பிள்ளைய நம்ம திருத்த நினைக்கிறோம். சொல்லுவோமே, 5 வளையாதது 50 வளையாது அப்படின்னு சொல்லுவோம். நம்மட கையில அல்லாஹு தஆலா 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் அந்த பிள்ளை பருவம் ஏதை அடைகிற வரைக்கும் நம்மட கையில தான் அல்லாஹ் தந்தான். நம்ம தான் உடுப்படுத்து கொடுத்தோம், நம்ம தான் சாப்பாடு தீட்டினோம், நம்ம விரும்பின கலரை தான் உடுத்தான், நம்ம நினைச்ச மாதிரி தான் முடிவெட்டினான், நம்ம சொல்றதான் அறிவுன்னு நினைச்சான், நம்ம வெள்ளைய வெள்ளன்னு சொன்னோம், கருப்புன்னு சொன்னோம், எல்லாத்தையும் பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்தோம். ஆனா அறிவு சார்ந்த மார்க்கம் சார்ந்த நல்ல விடயங்களை நமது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க நாம் மறந்ததனுடைய விளைவுகள் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் உள்ள பெரிய பிள்ளைகள் சமூகத்துடைய இஸ்லாமிய போதனைகளுடைய எதிரிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹு தஆலா